ஏலியன் இன்டர்வியூ ப்ராஜெக்ட் ப்ளூ புக் என்ற வீடியோ 3 பாகமாக யூடியூபில் வலம் வருகிறது. இந்த வீடியோவை முதலில் மெனி திங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் ஜூலை 6, 2016 முதலில் அப்லோட் செய்தனர். இந்த வீடியோ ரோஸ்வெல்ட் சம்பவத்திற்கு பிறகு வந்த வேற்றுலகவாசிகளிடம் அமெரிக்க அரசு ஏரியா 51 என்ற இடத்தில் அவற்றோடு உரையாடிய போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஆதாரம் என்று உலகில் பல யூடியூப் சேனல்கள் மற்றும் வேற்றுலகவாசிகள் இருப்பதாக நம்பும் சில இணையதளங்களிலும் இதனை பரப்புகின்றனர். ஆனால் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் அனிமேட்டட் வீடியோ. இந்த வீடியோக்களை எடிட் செய்து இயக்கியவர் அரிஸ்டோமெனிஸ் சர்பஸ் என்பவர். இவருடைய மெனி திங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இவர் பதிவேற்றம் செய்த வீடியோவை தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கின் ஆதார வீடியோ கசிந்துவிட்டது என்று போலியாக பரப்பி வருகின்றனர். சைபீரியன் டெட் ஏலியன். சைபீரியாவில் பனிக்கட்டியில் இறந்த நிலையில் இருக்கும் ஏலியன் என்றொரு வீடியோ யூடியூபில் வலம் வருகிறது. இந்த வீடியோவை முதலில் ஏப்ரல் 18, 2011 சப்நார்மல் வேர்ல்ட் என்ற யூடியூப் சேனலில் அப்லோட் செய்தனர். இந்த வீடியோ ஒரு போலியான வீடியோ. இந்த வீடியோவை எடுத்தவர்கள் திமூர் ஹிலால் மற்றும் கிரில் பிளாசோவ் என்ற இளைஞர்கள். இவர்களின் இந்த வீடியோவில் வரும் ஏலியன் கோழியின் தோல் மற்றும் பிரெட்டினால் செய்யப்பட்டது. பிராங்க் செய்வதற்காக இந்த கோழியை உருவாக்கி தாங்கள் தான் வீடியோவை எடுத்ததாக ஒத்துக்கொண்டனர். ஆனால் இன்றும் சிலர் இது உண்மையான ஏலியனின் வீடியோ என்று பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். கேஜிபி டாப் சீக்ரெட் UFO. இந்த வீடியோ ரஷ்யாவிற்கு 1969 வந்த வேற்றுலகவாசிகளின் ஆவணங்கள் என்று முதலில் வெளியிட்டவர்கள் TNT என்ற தொலைக்காட்சியால் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்ட த சீக்ரெட் KGP UFO ஃபைல்ஸ் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி 1998 ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த வீடியோ ஆதாரங்கள் $10,000 திருட்டுத்தனமாக ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது என்று TNT தொலைக்காட்சி கூறி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்தது. இந்த நிகழ்ச்சியில் வரும் ஏலியன் ஆதாரங்கள் போலியானவை என்பதை அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஓபர்க் என்ற விண்வெளி சம்பந்த பத்திரிகையாளர் இந்த ஆவணப்படம் தொடங்கும் போது இந்த ஆவணப்படத்தில் வரும் காட்சிகள் உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம் என்று கூறுவதிலிருந்தே இது போலியானது என்பது நிரூபணமாகிறது என்றார். இந்த ஆவணப்படத்தின் தொடக்கத்தில் ரஷ்யாவின் முதல் விண்வெளி பயணி ஆண்ட்ரே ஆண்ட்ரபோவ் என்பவர் 1961 சோயுஸ் என்ற விண்கலத்தில் பயணித்ததாக ரோஜர் மூர் கூறுவார். உண்மையில் 1961 விண்வெளியில் பயணித்த முதல் ரஷ்யர் யூரி ககரின். இவர் ஏப்ரல் 12, 1961 வஸ்டாக் 1 என்ற விண்கலத்தில் பூமியை 1 மணி நேரமும் 48 நிமிடங்களில் சுற்றி வந்தார். ஆவணப்படத்தின் தொடக்கத்திலேயே தவறாக ஆரம்பித்தார் ரோஜர். இந்த முதல் பிழையே இந்த ஆவணப்படத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது. திருட்டுத்தனமாக வாங்கப்பட்ட ஒரு ஆவணங்களை சொந்த கொண்டாட அமெரிக்க சட்டம் இடம் தராது. $10,000 திருட்டுத்தனமாக வாங்கப்பட்ட இந்த ஆவணத்தை TNT தொலைக்காட்சி தன்னுடைய பெயரில் வீடியோவிற்கு காப்பிரைட் வாங்கியிருப்பது இந்த வீடியோ TNT தொலைக்காட்சியால் உருவாக்கப்பட்டது என்பதை உறுதி செய்வதாக அலெக்ஸ் ஹெப்மேன் என்ற ரஷ்யா யூஃபாலஜிஸ்ட் நிரூபித்தார். நவம்பர் 29, 1968 வெச்சர்னி என்ற செய்தித்தாளில் UFO கிராஷ் லேண்டிங் ஆன செய்தி வெளியானதாக ஆவணப்படத்தில் கூறியிருப்பர். உண்மையில் வெச்சர்னி செய்தித்தாளில் நவம்பர் 29, 1968 அப்படி எந்த செய்தியும் வெளியாகவில்லை என்று நிரூபித்தார். ரஷ்யாவின் மிக் விமானத்தில் பறக்கும் போது UFO பறந்து போனதாக அந்த ஆவணப்படத்தில் ஒரு காட்சியை சேர்த்திருப்பார்கள். இந்த காட்சி ஆவணப்படத்துக்காக போலியாக CGI செய்யப்பட்டது. இந்த வீடியோ ரஷ்யன் டாப் கன் என்ற ஆவணப்படத்திற்காக எடுக்கப்பட்ட காட்சி. அந்த ஒரிஜினல் வீடியோவையும் நாம் பார்க்கலாம். இப்படித்தான் இந்த நிகழ்ச்சியில் வேற்று கிரகவாசிகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது.
ஏரியா 51 கிரே ஏலியன். ஒரு இருட்டு அறையில் ஏலியனை விசாரிப்பது போன்று ஒரு வீடியோ வெளியானது. ஏரியா 51 த ஏலியன் இன்டர்வியூ என்ற ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த வீடியோவை விக்டர் என்ற நபர் ஏரியா 51 இருந்து தாம் இந்த வீடியோவை எடுத்ததாக கூறினார். விக்டர் ஏரியா 51 வேலை செய்வதாகவும் கூறினார். இந்த வீடியோவை ஆய்வு செய்த ஹாலிவுட்டைச் சேர்ந்த ஜான் கிறிஸ்வெல் என்ற அனிமேட்ரானிக் சூப்பர்வைசர் இந்த ஏலியன் கையினால் இயக்கப்படும் பொம்மை, அதாவது பப்பட் என்றார். இந்த ஆவணப்படத்தில் வேற்று கிரகவாசிகளை ஏரியா 51 அழைத்துச் செல்வது போலவும் அவற்றோடு உரையாடுவது போலவும் சில வீடியோக்களை சித்தரித்திருப்பார்கள். இது ஆவணப்படம் ஓடும் போதே சித்தரிக்கப்பட்ட காட்சி, அதாவது ரீக்ரியேட்டட் என்று வரும். ஆனால் யூடியூபில் இந்த வீடியோவை பதிவேற்றியவர்கள் அறிவிப்பு வரும் காட்சியை நீக்கிவிட்டு பதிவேற்றி இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி அனுமானங்கள் மற்றும் கட்டுக்கதைகளை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதில் காட்டப்படும் ஆதாரங்கள் உண்மையானவை அல்ல. கேஜிபி ஏலியன் இன்டர்வியூ. இந்த வீடியோவை முதலில் இவான் 0135 என்ற யூடியூப் சேனலில் ஏலியன் கிரே எக்ஸ்ட்ராடெரிஸ்ட்ரியல் செட்டா ரெட்டிகோலி யூஎஃப்ஓ லீக்டு ஃபுட்டேஜ் என்ற பெயரில் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ பார்ப்பதற்கு மிகவும் பழைய வீடியோ போல காட்சியளித்தாலும் அதில் உள்ள ஏலியன் உண்மையானது போல இருந்தாலும் இது உண்மையானது அல்ல. இந்த வீடியோ காட்சியில் 1942 முதல் 1969 இடைப்பட்ட காலத்தில் இக்காட்சியை எடுத்ததாக கூறியிருப்பர். இந்த வீடியோ காட்சிகளில் டிஜிட்டல் டைம் ஸ்டாம்பில் டைமர் ஓடுவதை பார்க்க முடியும். ஆனால் 1970களுக்கு பிறகுதான் வீடியோ கேமராவில் டைம் ஸ்டாம்ப் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த வீடியோ 3D.SK என்ற 3D கிராபிக்ஸ் படங்களை உருவாக்கும் நிறுவனம் வைரல் மார்க்கெட்டிங்கிற்காக உருவாக்கியது. இந்த வீடியோவை அப்லோட் செய்த இவான் 0135 என்ற யூடியூப் அக்கவுண்ட் வைத்திருந்தவர் 3D.SK என்ற நிறுவனத்தில் கிராபிக் டிசைனராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.